ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு எஸ்பிஓட அப்டேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைக்ரோடாஸ்க் ஒர்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதாவது நமக்கு வந்து எஸ்பிஓவில் லாகின் பண்ண மொபைல் நம்பர் வந்து இல்லை, இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி வந்து சங்கர் சார் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ வந்து பேசி போட்டிருந்தாரு. என்னென்னா, நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கலாம், புது மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓட ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபர் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் வந்து புது மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி டாஸ்க் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே மொபைலில் 2 ஐடி யூஸ் பண்ணுறேன், அப்போது வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டியூயல் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டே சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரே ஐடி யூஸ் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும் மல்டிபிள் ஐடி யூஸ் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மல்டிபிள் ஐடி யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீம் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் வந்துட்டு இப்போ நீங்கள் சப்போஸ் ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்கன்னா சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் டீமுக்கு சேஞ்ச் ஆகணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இந்த 2மே வேண்டாம், நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கவங்க கூட ரீஃபண்டு சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரீஃபண்டு ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதாவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து டைம் இருக்குது. அப்போ அவங்க மெயில் மூலிமா உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டீம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 24 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் வந்து சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு காலையில் வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய பைமோட் இ ஷாப்பிங் அப்படின்ற ஒரு ஆப். அதில் வந்துட்டு நமக்கு இப்போது ஒரு ஆஃபர் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் கிட்டில் வந்து 27 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுதான் ஆஃபர் கிட்டுன்னு சொல்லிட்டு பைமோட் இ ஷாப்பிங்கில் கொடுத்துருக்கிறது. இதில் வந்துட்டு இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காம்போ பேக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெல்கம் கிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன ப்ராடக்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன 27 ப்ராடக்ட்ஸும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் பீரியட் வந்துட்டு நமக்கு நவம்பர் 30 வரை தான், அதுக்கு மேலே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த வெல்கம் கிட் வந்து 5000 ருபீஸ் ஒர்த்து. அதை வந்து நம்ம எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ் டோட்டலாக 5000 மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பைமோட் இ ஷாப்பிங்க்கும் நெக்ஸ்ட்டு அமேசான் ப்ரைஸ்க்கும் என்னென்ன கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அமேசானில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன அமௌண்ட்டு, பைமோட் இ ஷாப்பிங்கில் என்னென்ன அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 600 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமேசானோட கம்பேர் பண்ணுறப்ப பைமோட் இ ஷாப்பிங்கில் 600 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சங்கர் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் டேஷ்போர்டு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு பைமோட் இ ஷாப்பிங்கில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் அமேசானில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுக்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்துட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட லைவ் செஷன் வச்சு அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எஜுக்விஸ்ட் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் கண்டென்ட் ரைட்டர் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எஜுக்விஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆஃபர் பீரியட் வந்துட்டு நவம்பர் 30 வரை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்பிஓ டீம் மெம்பருக்குன்னு சொல்லிட்டு 70% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 3000 ருபீஸ் ஒர்த்தில் வந்து நம்ம
அவங்க வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 10,000. எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ்க்குன்னு 3,000 எஜுகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.